இப்போ உங்களுக்கு கூட வந்து திருச்சி தொகுதி வந்து உங்களுக்கு கிடைக்காததுல வந்து ஒரு கசப்புணர்ச்சியோட நீங்க இருக்கீங்க என்பது போல சொல்றாங்க. இப்ப திமுகவால் பாதிக்கப்படக்கூடியவர்களாக முக்கிய பிரபலங்கள் இருக்கும் பொழுது ஒரு நெருக்கடி நிலையை வந்து தலைமை சந்திக்குமா? சீட்டு கிடைக்கல எனக்கு அப்படிங்கிறதுல திருச்சியில் எனக்கு வருத்தம் தான், வருத்தம் இருக்குது, இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும். 4,66,000 ஓட்டில் ஜெயித்தேன், சீட்டு கிடைக்காம இருந்தால் சந்தோஷமாக கூட முடியும். அதுக்காக நான் திமுக மட்டும் குறை சொல்ல முடியாது. இருக்கிற தொகுதியை மாற்றி கேட்குற போது எனக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி தானே கொடுக்கணும். இப்போ இந்த தொகுதி பேரில் இந்த தொகுதின்னு அதை யார் கேட்கணும்? காங்கிரஸ் தானே கேட்டு வாங்கியிருக்கணும். அப்படி காங்கிரஸுக்கு 10 கிடைச்சதில்ல, எல்லாருமே அவங்கவுங்க சொந்த தொகுதியில் நிற்கலையே, மாற்றி மாற்றி தானே நிற்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு தொகுதியில் எனக்கு கொடுத்துருக்கலாம்ல. அப்போ ஏன்னா திமுக மட்டும் வருத்தப்படணும், காங்கிரஸையும் வருத்தப்படலாம்ல. காங்கிரஸில் என்ன சேரணும் முடிவு பண்ணும்போது யார் நம்பி சேர்ந்தேன்? ராகுல் காந்தி நம்பி தான் சேர்ந்தேன். ராகுல் காந்தி எனக்கு நியாயம் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் சரி பரவாயில்ல, இந்த மாதிரி சில நேரங்களில் விட்டு போகிறத விட்டு போய் எனக்கு மட்டும் இல்லை, என்ன சில பேருக்கும் விட்டு போச்சு. இப்போ எனக்காவது தொகுதியாக எல்லாம் விட்டு போச்சு. செல்லக்குமாருக்கெல்லாம் தொகுதி கிடைச்சும் விட்டு போச்சு. வேறு என்ன ஓடியா போயிட்டார் இருக்கார்ல. திமுக நீங்கள் சொன்ன மாதிரி திமுக மேலே கசப்பு இருக்குது உங்களுக்குன்னா, நான் திமுகவில் கூட்டணியே போடக்கூடாது, ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்ல, இந்த கட்சி நான் விஜயோட போவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையே.